الحمد لله الحمد لله نعوذ بجميل الصفات والصلاة والسلام على سيدنا محمد صلى الله عليه وسلم المبعوث بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره الكافرون وعلى آله وأصحابه الذين نصبوا أنفسهم للدفاع عن بيضة الدين أما بعد فقد قال الله تعالى في قرآنه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما أصابكم من مصيبة فبما كسبت أيديكم ويعفو عن كثير صدق الله العظيم. விரிந்த விண்ணையும் பரந்த மண்ணையும் படைத்து விண்ணிலே விண்மீன்களையும் மண்ணிலே மனித ஜீவராசிகளையும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏகநாயன் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். சத்தியத்தின் தூதர், சன்மார்க்கத்தின் போதகர், சாந்தி மதம் ஏந்தி வந்த சாந்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் இஸ்லாம் எனும் சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்புவதற்காக வேண்டி தங்களுடைய இன்னுயிர்களை எல்லாம் மயிர்களாக மதித்து கற்களாக பாவித்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஅ தாபிஈன்கள், மேலும் கியாமத்து நாள் வரும் வரைக்கும் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவின் மூலமாக இப்பூலோகுக்கு அறிமுகம் செய்யப்பட்ட அவனுடைய உன்னதமான தீனை அதன் உண்மையான வடிவில் யார் யார் எல்லாம் எடுத்து நடப்பார்களோ அப்படிப்பட்ட அத்துணை நல்லடியார்கள் மீதிலும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. புனிதமிக்க தினத்திலே அல்லாஹ்வினால் கடமையாக்கப்பட்ட அவனுடைய ஃபர்லான கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி தூய்மையான உள்ளங்களுடன் இஅ்திகாஃபுடைய நிய்யத்துடன் அல்லாஹ்வின் இல்லமாம் பள்ளி வாயில் ஒன்றுகளும் இருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய வாலிப நெஞ்சங்களே, ஆரம்பமாக எம்மை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய நாயன் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவை அனுதினமும் பயந்து, விசேஷமாக நாம் தனிமையில இருக்கின்ற சந்தர்ப்பங்களிலும் கூட அல்லாஹ்வினால் ஹராமாக்கப்பட்ட பாவமான காரியங்களை செய்து நாசத்தில் வென்று விடாமல் அவனை உண்மையான முறையில் தக்வா செய்து பயந்து பணிந்து நடந்து கொள்ளுமாறு முதற்கன் அடியேனுக்கும் அப்பால் உங்களுக்கும் அந்த உண்மையான தக்வாவை கொண்டு வன்மையாக வசியத் செய்து கொள்கின்றேன். நசீஹத் எனும் நற்கட்டளை பிறப்பிக்கின்றேன். அன்பார்ந்த மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, எங்கள் அனைவர்களுக்கும் தெரியும், நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலம் இப்படியான ஒரு யுகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்கு பார்த்தாலும் அழிவுகளும் அழிச்சாட்டியங்களும் அநியாயங்களும் கட்டவிழ்த்து விடப்பட்ட ஒரு பயங்கரமான காலம். நாலா திசைகளாலும் 8 திக்குகளாலும் சோதனைகளும் அனர்த்தங்களும் வந்து சமூகத்தை வாட்டி வதைப்பதை பார்த்து கொண்டிருக்கிறோம். கண்ணியத்துக்குரிய மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, ஒட்டுமொத்தமான சோதனைகளையும் 3 தலைப்புகளுக்குள்ளே உள்ளடக்கலாம். என்றால் முழு உலகவாழ், நான் இது நாடளாவிய ரீதியில் பேசவில்லை, உலகளாவிய ரீதியில் பேசுகிறேன். முழு உலகவாழ் மக்களும் 3 விதமான பயங்கரமான சோதனைகளில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். முதலாவது, நோய்களை கொண்டு சமூகம் வாட்டப்படுகிறது. பயங்கரமான நோய்கள், பெயர் தெரியாத நோய்கள், புது புது பெயர்களை தாங்கிய நோய்கள். சுப்ஹானல்லாஹ், வயது வித்தியாசம் கிடையாது. எந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு யுகம் என்றால், தாயுடைய கருவறையிலே இருந்து உலகத்தை பார்க்கின்ற எத்தனையோ ஆயிரக்கணக்கான குழந்தைகள் பயங்கரமான நோய்களால் பீடிக்கப்பட்ட நிலைமையில் பிறந்து கொண்டிருக்கக்கூடிய பயங்கரமான காலம். முதலாவது, நோய்களை கொண்டு சமூகம் வாட்டப்படுகிறது. இரண்டாவது சோதனை, இயற்கை அனர்த்தம் என்று நாம் பெயர் சொல்கிறோம். இயற்கை அனர்த்தம். இந்த உலகத்தில் இயற்கை என்று ஒன்று கிடையாது. இயக்கக்கூடிய ரப்பு அல்லாஹ் ஒருத்தன் இருக்கிறான். அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து வரக்கூடிய சோதனைகள், அது வெள்ளப்பிரளயமாக இருக்கட்டும், புயல் காற்றாக இருக்கட்டும், சுனாமி பேரலையாக இருக்கட்டும்,
மண் சரிவுகளாக இருக்கட்டும், இடி மின்னலின் மூலமாக இருக்கட்டும், காட்டு தீயின் மூலமாக இருக்கட்டும், எரிமலைகளின் மூலமாக இருக்கட்டும், படைத்த ரப்புல் ஆலமீன் புறத்தில் இருந்து வரக்கூடிய சோதனை. இந்த சோதனை இது சாதாரணமான சோதனை அல்ல. முழு உலகத்தில் உள்ள டெக்னாலஜி ஒன்று சேர்ந்தாலும் தாக்கு பிடிக்க முடியாத பயங்கரமான சோதனைகள் ரப்பின் புறத்தில் இருந்து வரக்கூடிய சோதனைகள். 4ஆம் தான் கேள்விப்படுகிறோம். 2வது சோதனை, 3வது சோதனை. கண்ணியமானவர்களே, கொடுங்கோல் ஆட்சியாளர்களால் இஸ்லாமிய சமூகம் அழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. 3வது சோதனை. கண்ணியமானவர்களே, இன்று நீங்கள் மிம்பருக்கு ஒதுக்கி இருக்கக்கூடிய இந்த நேரத்தை, இந்த சோதனைகளை பற்றி நான் பேச வரவில்லை. பேசுவதில் அர்த்தமும் கிடையாது, ஒரு முஃமினுடைய பண்பும் கிடையாது. இந்த சோதனைகள் ஏன் வருகிறது, எதனால் வருகிறது, என்ன காரணத்தினால் வருகிறது, குர்ஆன் ஹதீஸுடைய கண்ணோட்டத்தில் ஆராய்ச்சி செய்து பார்க்கின்ற நேரத்தில் அல்லாஹ் இதை பற்றி என்ன சொல்கிறான், அருமை தூதர் முஹம்மதே முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, மேலே குறிப்பிட்ட வசனத்தில் அல்லாஹ் காரணத்தை சொல்கிறான். ஒளிவு மறைவில்லாமல் தெளிவாக பேசுகிறான். வமா அஸாபக்கும் மின் முஸீபத்தின் ஃபபிமா கஸபத் ஐதீகும். உலகத்தில் ஒரு சோதனை, ஒரு அனர்த்தம், ஒரு அழிவு ஏற்படுகிறதா, இது ரப்பு அல்லாஹ் விரும்பி இறக்குவது கிடையாது. ஃபபிமா கஸபத் ஐதீகும். மாற்றமாக அல்லாஹ் சொல்கிறான், மனித சமூகமே, நீங்கள் செய்கின்ற பாவத்தினால்தான் சோதிக்கப்படுகிறீர்கள் என்ற கருத்தை ரப்பு அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இதா கஸரத் துனூபுல் அப்தி வலம் யகுல் லஹு மா யுகஃபிருஹா. ஒரு மனிதனுடைய பாவம் நன்மைகளை விட பாவங்கள் அதிகரித்து விட்டால், நன்மைகளை விட பாவங்கள் அதிகரித்து விட்டால், முஹத்திஸீன் எழுதுகிறார், ஏன் இப்படி சொல்ல வேண்டும்? எங்கள் எல்லோருக்கும் தெரியும் அல்லாஹ்வுடைய ஒரு இரக்க பார்வை. ஒரு மனிதன் ஒரு நன்மை செய்தால் அவனுக்கு 10 நன்மைகள் எழுதப்படுகின்றன. அது 700 மடங்கு வரைக்கும் போகும் இஹ்லாஸை பொறுத்து. ஆனால் ஒரு பாவம் செய்தால் ஒரே ஒரு பாவம் தான் பதியப்படுகிறது. என்றால் அர்த்தம் என்ன? ஒரு மனிதன் 9 பாவங்களை செய்துவிட்டு, பாவம் செய்ய வேண்டும் என்பதற்காக இதை சொல்லவில்லை, படைத்தவனுடைய இரக்கத்தை சொல்வதற்காக சொல்கிறேன். ஒரு 9 பாவத்தை செய்துவிட்டு ஒரு மனிதன் ஒரு நன்மையை செய்துவிட்டால் அந்த 9 பாவங்களையும் இந்த நன்மை மிகைத்துவிடும். இது ரப்புடைய இரக்கம். ரசூலுல் இங்க சுட்டிக்காட்டிய வார்த்தையை பாருங்கள். இப்படி அவகாசம் கொடுத்தும் எவர்களுடைய பட்டோலையில நன்மைகளை விட பாவங்கள் கனத்து விடுமோ, இப்தலாஹுல்லாஹு தஆலா பில் ஹுஸ்னி லியுகஃபிரஹா. அந்த பாவத்துக்கு குற்ற பரிகாரமாக அல்லாஹ் கவலை, துக்கம், சஞ்சலம், பீதி, அதை கொண்டு அல்லாஹ் சமூகத்தை சோதிப்பான் என்றார்கள் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமானவர்களே, இன்றைய தலைப்பில் நான் விடயத்துக்கு வருகிறேன். 3 விதமான சோதனைகளை முன்வைத்தேன். அந்த 3 விதமான சோதனைகளுக்கும் இன்று சமூகத்தை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கக்கூடிய 3 விதமான பாவங்களை சுட்டிக்காட்டினால் பொருத்தமாக இருக்கும் என்ற காரணத்தினால் இந்த தலைப்பை எடுத்திருக்கிறேன். பாவத்துடைய அசராத் பயங்கரமானது. யாரு பாவம் செய்கிறார்கள் என்பதல்ல, எங்கு பாவம் நடக்கிறதும் அல்ல. செய்தவர் தவறு நபியாக இருக்கட்டும், செய்த இடம் சுவர்க்கமாக இருக்கட்டும், பாவத்துடைய அசராத் பயங்கரமானது. எல்லோருக்கும் தெரியும், ஹஜ்ரத் ஆதம் எங்கே தவறு இழைத்தார்கள்? சுவர்க்கலோகத்திலே. என்ன நடந்தது? செய்தவர் நபியாக இருக்கட்டும், செய்த இடம் சுவர்க்கமாக இருக்கட்டும். சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹஜ்ரத் ஆதம் ஹவ்வாவுடைய உடுத்திருந்த சொர்க்கத்துடைய ஆடைகளை கூட கடட்டி நிர்வாணமாக இந்த உலகத்துக்கு தூக்கி வீசினான். இலைகுலைகளை மறைத்துக் கொண்டு இந்த உலகத்துக்கு வந்தார்கள். பாவத்துடைய அசராத் பயங்கரமானது. ஹஜருல் அஸ்வத், திருமிதியுடைய ரிவாயத், நஸல மினல் ஜன்னah, சுவர்க்கத்தில் இருந்து இறக்கப்பட்ட கல். அஷத்து மினல் லபன், பாலை விட வெண்மையாக இருந்தது. பாலை விட வெண்மையாக இருந்தது. இப்பொழுது எப்படி இருக்கிறது?
சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சவ்வதத்து ஹதாயா பனி ஆதம், பாவம் செய்ய போய் அல்ல, ஹஜ் உம்ராவுக்கு போய் அந்த ஹஜருல் அஸ்வத் என்ற கல்லை தொட்டு 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 முத்தமிட்டு அந்த பாவ கரங்கள் அந்த கல்லை கருக்க செய்து விட்டது. பாவத்துடைய அசராத். இதனால் தான் உலமாக்கள் எழுதுகிறார்கள், உங்களுடைய பச்சிலம் குழந்தைகளை பாவம் செய்கிறவனுக்கு முத்தமிட கொடுக்காதீர்கள். அந்த கல்லையே கருங்கல்லாக மாற்றுகின்ற பவர் பாவத்துக்கு இருக்கிறது என்றால், உங்களுடைய பச்சிலம் குழந்தையுடைய மிருதுவான அந்த சதையை இந்த பாவ கரங்கள் என்ன பாடுபடுத்தும்? சுப்ஹானல்லாஹ். பாவத்துடைய அசராத் பயங்கரமானது. கண்ணியத்துக்குரிய மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, விடயத்துக்கு வருகிறேன். முதலாவது சொன்னேன், நோய்களை கொண்டு சமூகம் வாட்டப்படுகிறது. ஒரு தினங்களுக்கு முன்னால் கண்டிப்பகுதியில் ஒருத்தரை சந்தித்தேன். ஹசரத், என்னுடைய சகோதரருக்கு கொஞ்சம் சுகையிடமாக இருக்கிறது, துஆ செய்து கொள்ளுங்கள். அங்கிட்ட என்ன நோய்? ஒரு நோயும் இல்ல ஹசரத், அந்த நோய்க்கு ட்ரீட்மெண்ட் கிடையாது. சொல்கிறார், இந்த நோய் என்னுடைய எதிரிக்கு கூட வரப்படாது. அவ்வளவு பயங்கரமான வருத்தம். என்ன நோய்? இல்லாத முள்ளம் தண்டில் இருந்து ஹார்ட்டுக்கு போகின்ற ஒரு மெல்லிய நரம்பு கரைந்து கொண்டு வருகிறது. அந்த வருத்தத்தை வாய் வார்த்தைகளால் சொல்லி முடிக்க முடியாது. கண்ணியமான உதாரணத்துக்கு உலக நடப்பை ஒன்று எடுத்து சொன்னால் தான் புத்திக்கப்படும் என்ற காரணத்தினால் சொல்கிறேன். பயங்கரமான நோய்கள். காரணம் என்ன? சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மா பஹரத்தில் ஃபாஹிஷத்து ஃபீ கௌமின் கத் துஅமலு பிஹா ஃபீஹிம் அலானியத்தன் இல்லா பஹரஹுமுத் தாஊன் வல் அவ்ஜா அல்லதி லம் தகுன் ஃபீ அஸ்லாஃபிஹிம். இந்த சமூகத்தில் விபச்சாரம் தலைவிரித்து ஆட ஆரம்பிக்குமோ, பகிரங்கமாக விபச்சாரம் நடக்க ஆரம்பிக்குமோ, 1400 வருடங்களுக்கு முன்னால் சொன்னார்கள் ரசூலுல்லாஹ், அந்த சமூகத்தை அல்லாஹ் பயங்கரமான நோய்களை கொண்டு வாட்டுவான். எப்படி முடித்தார்கள் தெரியுமா? அல்லதி லம் தகுன் ஃபீ அஸ்லாஃபிஹிம். அவர்களுடைய மூதாதையர்கள், முன்னோர்கள் கேள்விப்படாத பயங்கரமான புது புது பெயர்களை தாங்கிய, வைத்தியமே கண்டுபிடிக்கப்படாத பயங்கரமான நோய்களை கொண்டு சமூகம் வாட்டப்படுகிறதா? விபச்சாரம் நடக்கிறது. இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியத்துக்குரிய மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, சாதாரணமான பாவம் அல்ல. உடம்பால் செய்கின்ற பாவங்களில் அல்லாஹ்வுக்கு மிக வெறுப்பான பாவம் ஒன்று இந்த பூமிக்கு மேலால் இருக்கும் என்றால் விபச்சாரம். ஏனென்றால் இதைத்தான் சமூகம் ஒளித்து ஒளித்து மறைத்து மறைத்து செய்கின்ற பாவம். ஊரு கடந்து மனைவிக்கு தெரியாமல், கணவனுக்கு தெரியாமல், பெற்றவர்களுக்கு தெரியாமல், ஊர் நிர்வாகத்துக்கு தெரியாமல், மகல்லாவுக்கு தெரியாமல், நாடு கடந்து கடல் கடந்து செய்கின்ற ஒரு பஞ்சமா பாதகம், அல்லாஹ்வுக்கு விருப்பமில்லாத பாவம். சொன்னார்கள் ரசூலுல்லாஹ், இஃபு தஇஃப நிசாஉகும். ஆண்களை பார்த்து சொன்னார்கள், எங்களை பார்த்து, நீங்கள் பத்தினித்தனமுடையவர்களாக இருங்கள். உங்களுடைய பெண் மக்களிடத்திலே பத்தினித்தனத்தை எதிர்பார்க்கலாம். இதனுடைய மாற்று விளக்கம் என்ன? இதனுடைய மஃபூம் முகாலிஃப் என்ன? நீங்கள் இந்த ஈனச் செயலை செய்ய ஆரம்பித்தால், உங்களுடைய வீட்டு பெண் மக்களின் மூலமாக இந்த பாவம் நடத்தாட்டப்படும். வந்தார்கள் ஒரு சஹாபி, அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஜ்மாவுல இருக்கிறார்கள், பிரம்மாண்டமான சஹாபாக்கள். நெருங்கினார்கள். யா ரசூலல்லாஹ், விபச்சாரம் செய்ய மனது விரும்புகிறது நாயகமே, அனுமதி கிடைக்குமா? எப்படி இருக்கும்? கொதித்தார்கள் சஹாபாக்கள். ஹஜ்ரத் அபூபக்கர், ஹஜ்ரத் உமர், ஹஜ்ரத் உஸ்மான், ஹஜ்ரத் அலி, பிரம்மாண்டமான சஹாபாக்கள் ரலியல்லாஹு அன்ஹும்
சில சஹாபாக்கள் சொன்னார்கள், தஅனியா ரசூலல்லாஹ், அவ்ரிபு உனுக்கஹு, நாயகமே உங்களிடத்தில் வந்து விபச்சாரம் செய்ய அனுமதி கேட்கிறானா, விடுங்க நாயகமே, இவனுடைய கழுத்தை துண்டாக்குறேன் என்றார்கள். கோவப்படவில்லை ரசூலுல்லாஹ். அழைத்தார்கள் பக்கத்தில் நெஞ்சத்தின் மீது கையை வைத்து கேட்டார்கள், உனக்கு தாய் இருக்கிறானா? ஆம் யா ரசூலல்லாஹ். உன்னுடைய தாயுடன் ஒருத்தன் விபச்சாரம் செய்வதை விரும்புவாயா? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அஸ்தக்ஃபிருல்லாஹ், சத்தியமாக விரும்ப மாட்டேன் நாயகமே. நீ திருமணம் முடித்திருக்கிறாயா? உனக்கு மனைவி இருக்கிறானா? ஆம் யா ரசூலல்லாஹ். உன்னுடைய மனைவியுடன் இன்னொருத்தன் இருப்பதை நீ விரும்புவாயா? நஊது பில்லாஹ், விரும்ப மாட்டேன் நாயகமே. அடுக்கிக் கொண்டே போனார்கள். வந்த மனிதர் மறுத்துக் கொண்டே போனார். கடைசியாக சொன்னார்கள், ரசூலுல்லாஹ், இந்த பார், நீ விபச்சாரம் செய்ய அனுமதி கேட்கிறாய். விபச்சாரம் செய்ய போகின்ற பெண் ஒன்றிருப்பின் ஒருத்தனுக்கு தாயாக இருப்பாள், அல்லது ஒருத்தன் கட்டிய மனைவியாக இருப்பாள், அல்லது ஒருத்தனுடன் கூட பிறந்த சகோதரியாக இருப்பாள், அல்லது ஒருத்தனுக்கு பிறந்த மகளாக இருப்பாள். மீறி நீ அந்த பெண்ணுடன் விபச்சாரம் செய்தாய் என்று வைத்துக் கொள், நீ விரும்பாத செயலை அல்லாஹ் உன்னுடைய வீட்டு பெண்மணி மூலமாக நடத்தாட்டுவான் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது சைக்காலஜிக்கல், இது உளவியல். பின்னால் அந்த சஹாபி சொல்றாரு, மௌத்து வரைக்கும் ஏண்ட வாழ்க்கையில ஏண்ட கல்வில வெறுப்பான ஒரு பாவம் தோன்றியதென்றால் இந்த விபச்சாரம் தான் என்றார்கள். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு ஒரு பைத்கோவே இருக்கிறது, தீவானு ஷாஃபி. முன்னால் சொன்ன இந்த ஹதீஸுக்கும் சம்பவத்துக்கும் தோதுவாக ஒரு பைத்தை கொண்டு வருகிறார்கள். இன்ன ஸினா தைனூன், ஸினாவை பொறுத்த வரைக்கும் கடனுடைய என்ன, எடுத்தால் கொடுக்கப்பட்டே தீர வேண்டும், யாராக இருக்கட்டும். திருமிதியுடைய ரிவாயத், ஷஹீதாக இருக்கட்டும். ஒரு விடுத்தம், 2 விடுத்தம், 3 விடுத்தம் ஷஹாதத்துடைய அந்தஸ்தை அடையட்டுமே, அவன் அடுத்தவனுக்கு கொடுக்க வேண்டிய கடன் இருந்தால் அவனுக்கு சொர்க்கம் செல்ல முடியாது என்றார்கள் மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கடனுடைய நியதி நிறைவேற்றப்பட்டே தீர வேண்டும். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றார்கள், ஜினாவை பொறுத்த வரைக்கும் கடன், فَإِنْ أَقْرَضْتَهُ كَانَ الْوَفَا مِنْ أَهْلِ بَيْتِكَ فَاعْلَمِي. இந்த கடன் எப்படி நிறைவேற்றப்படும் தெரியுமா? உன்னுடைய வீட்டு பெண்மணியின் மூலமாக அந்த கடன் அடைக்கப்படும் என்றார்கள் இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. நஊது பில்லாஹ். இந்த முழு பரம்பரை அல்லாஹ் பாதுகாப்பானாக. கண்ணியத்துக்குரிய மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, முதலாவது பயங்கரமான நோய்களை கொண்டு சமூகம் வாட்டப்படுகிறதா? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், சமூகத்தில் விபச்சாரம். சமீபத்தில் இன்றைய 2025ஆம் ஆண்டு கணிப்பீடு சொல்கிறது 4100 பேருக்கு எய்ட்ஸ் என்கின்ற நோய் இருக்கிறது. சென்ற வாரம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், கடைசியாக வந்தது 15 வயது மாணவர். எய்ட்ஸ் விபச்சாரத்தினாலே பரவக்கூடிய பயங்கரமான வியாதி. கண்ணியத்துக்குரிய மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, முதலாவது. 2வது நேரம் போதாது என்றதற்காக சுருக்கமாக மேலோட்டமாக சொல்லிக் கொண்டு போகிறேன். 2வது சோதனை படைத்த ரப்புல் ஆலமீன் புறத்தில் இருந்து வரக்கூடிய சோதனை. இதற்கெல்லாம் உதாரணம் சொல்லி விளங்கப்படுத்த வேண்டிய தேவை கிடையாது. நாடு மாத்திரமல்ல, உலகளாவிய ரீதியில் ஒவ்வொரு நாளும் நாளுக்கு நாள் எங்களுடைய செவிகளை தட்டுகின்ற செய்திகளை நீங்கள் தூக்கி பாருங்கள். எங்கேயாவது அழிவு, எங்கேயாவது வெள்ளம், எங்கேயாவது புயல் காற்று, எங்கேயாவது காட்டுத்தீ. சுப்ஹானல்லாஹ், நாளுக்கு நாள் பார்த்து கொண்டே இருக்கிறோம். கண்ணியமானவர்களே, இந்த சோதனைக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பட்டியல் போட்டு சொன்னார்கள். நான் ஒரு சோதனைக்கு ஒரு பாவத்தை எடுத்திருக்கிறேன் என்ற காரணத்தினால் ஒன்றை சுட்டி காட்டுகிறேன். சமூகத்தில் பேசப்பட வேண்டிய விடயம். ஏனென்றால் இங்கு பேசப்படுகின்ற விடயம் முழு நாட்டுக்கும் மாத்திரமல்ல, முழு உலகத்துக்கும், உலகவாழ் மக்களும் கேட்கின்ற ஒரு அமைப்பை அல்லாஹ் இந்த இடத்தில் ஏற்பாடு செய்து வந்திருக்கிறான். அனைவர்களுக்குமாக பேசுகிறேன். பாடசாலைகள் தொடக்கம் நிர்வாகிகள் வரைக்கும் அல்ல, மாணவ மாணவிகள் தொடக்கம் பெற்றவர்கள் வரைக்கும் சொல்கிறேன். இந்த சோதனைக்குரிய ஒரு பாவம் தான் இந்த சமூகத்தை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பாவம், போதை பொருள். إذا فعلت أمتي 15 خصلة حل بها البلاء. திருமதியுடைய ரிவாயத்,
ஹஸரத் அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்கிறார்கள் எப்ப என்னுடைய சமூகத்தில் 15 விதமான பாவங்கள் சர்வ சாதாரணமாக நடக்க ஆரம்பிக்குமோ ஹல்ல பிஹல் பலா, அந்த சமூகத்துக்கு அல்லாஹ்வுடைய தண்டனை இறங்கும் என்றார்கள். எப்படி வர்ணித்தார்கள் தெரியுமா? நாம் தஸ்பீஹ் செய்வதற்காக வேண்டி பாவிக்கின்றோமே மணிமாலை, தஸ்பீஹ் மாலை, 100 மணிகள் கோர்க்கப்பட்ட மாலை இருக்கிறதே. சொன்னார்கள் ரசூலுல்லாஹ், அந்த தஸ்பீஹ் மணிமாலையுடைய கயிறு அறுந்தால் அதிலே இருக்கக்கூடிய 100 மணிகளும் ஒன்றன் பின் ஒன்றாக எப்படி வேகமாக பூமியிலே விழுமோ அது மாதிரி அல்லாஹ்வுடைய சோதனை இந்த மண்ணுக்கு வரும் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுல 11ஆவதாக சொன்னார்கள் வஷ்ஷுரிபத்தில் ஹுமூர். எந்த சமூகத்தில் சாராயம் போதைப் பொருள் புழங்கப்படுமோ அந்த சமூகத்தை அல்லாஹ் அழிப்பான். பின்னால் சொல்கிறேன் என்ன அழிவு என்பதை. கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர்களே சகோதரர்களே, போதைப் பொருள் பயங்கரமான ஒரு பிரச்சனையாக சமூகத்தில் மாறியிருக்கிறது. வாலிபர்களை ஒரு பக்கம் வையுங்கள், பாடசாலையிலே கல்வி கற்கின்ற மாணவிகளை கூட விட்டு வைக்காத அளவுக்கு தாண்டவமாடிக்கொண்டிருக்கின்ற ஒரு பஞ்சமா பாதகம். உலமாக்கள் எழுதுகிறார்கள், இந்த பாவத்தினால் மாத்திரம் 120 விதமான அழிவுகள் கெடுதிகள் சமூகத்தை அளிக்கிறது. எதை பற்றி பேசுவது? இதை பற்றி பேசுவது? அவனுடைய உடல் அழுகி போகிறது, அதை பற்றி பேசுவதா? அவன் செய்கின்ற இந்த பஞ்சமா பாதகத்தினால் கண்ணியத்தோடும் கௌரவத்தோடும் பெருமையோடு அழகான முறையில் வாழ்ந்து கொண்டிருந்த பெற்றோர்களுடைய மானங்கள் கீறி கிழிக்கப்படுகிறது, அதை பற்றி பேசுவதா? இத்தனை விதமான பாதிப்புகள் கண்ணியமானவர்களே, சாதாரணமான விடயம் அல்ல. சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் ஷரிபல் ஹம்ர வலம் யுஸ்கிர். சாராயம் போதை பொருள் பாவிக்கவில்லை, எங்களுடைய பாஷையில் சொல்வதாக இருந்தால் டெஸ்ட் பண்ணுகிறான், நாக்கில் தோட்டி பார்க்கிறார், வைத்து பார்க்கிறார். நம் போதை பொருள்களுடைய பெயர்களை சொல்லவில்லை, தேவையும் இல்லை. ஹதீஸுடைய பாரதூரத்தை உள்ளத்துக்கு எடுங்கள். ஜாக்கிரதையாக வாலிபர்கள் இதை கேளுங்கள். யாரு சாராயம் குடிக்கவில்லை, நாக்கில் வைத்து டெஸ்ட் பண்ணுகிறார், போதை ஏறவில்லை. இவனுடைய கெதி என்ன தெரியுமா? 40 நாட்களுக்கு அல்லாஹ் இவனை ரஹ்மத்துடைய பார்வை கொண்டு பார்க்க மாட்டான். வமன் ஷரிபல் ஹம்ர வஸக்கர, பாவிக்கிறான், போதை ஏறுகிறது. லம் யக்பலில்லாஹு மின்ஹு ஸர்ஃபன் வலா அத்லன் 40 லைலா. யாரு சாராயம் போதை பொருள் பாவித்து போதை ஏறுகிறதோ 40 நாட்களுடைய இவனுடைய ஃபர்லான சுன்னத்தான எந்த இபாதத்தையும் அல்லாஹ் கபூலாக்க மாட்டான். நஸஈ திர்மிதியுடைய ரிவாயத். ஃபமன் மாத்த, சொன்னாங்க ரசூலுல்லாஹ், அதே போதையோடு தௌபா இல்லாமல் யார் சக்கராத்துக்கு வருவானோ மாத்த கஆபிதி வஸன், சிலை வணக்கத்துக்கு ஒப்பானவன் செத்து தொலைவது மாதிரி இவன் செத்து தொலைவான் என்றார்கள் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சாதாரண விடயம் அல்ல. சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லுஇனத்தில் ஹம்ரு பிஐனிஹா, சாராயம் அது சபிக்கப்பட்டது, அதோடு சம்பந்தப்பட்ட யாராக இருந்தாலும் இந்த உலகத்தில் நாசமா போவார்கள் என்றார்கள் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்துக்குரிய மேலான பெரியோர்களே சகோதரர்களே, சொன்னாங்க ரசூலுல்லாஹ், நரகத்தில் 4 ஆறுகளோடும் முஹ்லு ஜஹன்னம், தீனத்துல் ஹபார், மாஉல் ஹமீம், நஹ்ருல் கௌதா, 4 ஆறுகள் நரகத்திலோடும். மாஉல் ஹமீம் நீராறு, இதனுடைய பவர் எல்லோருக்கும் தெரியும். சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், குர்ஆன் பேசுது, 1000 வருடங்களுக்கு பின்னால் நரகவாதிக்கு அல்லாஹ் ஒரு பானம் கொடுப்பான். அந்த பானத்துடைய பெயர் மாஉல் ஹமீம். ஃபஇதா உத்னிய, அந்த நரகவாதி அந்த பானத்தை முகத்துக்கிட்டே கொண்டு போவான். சொன்னாங்க ரசூலுல்லாஹ், அந்த தண்ணீருடைய பவர் முகத்தில் இருக்கக்கூடிய சதைகள் உருகி பாத்திரத்தில் கொட்டும்.
அவ்வளோ பயங்கரமானது. விடாது தண்ணீர் தாகம். இந்த நரகவாதி தண்ணீரை குடிப்பான். குர்ஆன் ரிசல்ட் சொல்கிறது, நாக்கோடு சேர்த்து வயிற்றுக்குள்ளே இருக்கின்ற அத்தனை உறுப்புகளும் உருகி பின்துவாரத்தால் வடிந்து கொட்டும். மாஉல் ஹமீம், முஹ்லு ஜஹன்னம், நரகவாதியுடைய சேலும் இரத்தமும் ஆறாக பெருக்கெடுத்து ஓடும். முஹ்லு ஜஹன்னம் என்கிறது ஈயம், செம்பு, இரும்பு உருக்கி ஆறாக பெருக்கெடுத்து ஓடும். தீனத்துல் ஹவால் என்றால் நரகவாதிகளுடைய சேலும் இரத்தமும் ஆறாக பெருக்கெடுத்து ஓடும். நாலாவது ஒன்றை சொன்னார்கள், நஹ்ருல் கௌதா. கௌதா என்ற ஆறு என்ன தெரியுமா? மாஉன் யஜ்ரி மின் ஃபுரூஜில் மூமிசாத் ஐ அஸ்ஸானியாத். உலகத்தில் விபச்சாரம் செய்து பழக்கப்பட்ட பெண்களுடைய மர்மஸ்தானத்தில் இருந்து ஒரு திரவம் வடியும், ஆறாக பெருக்கெடுத்து ஓடும். அந்த ஆற்றை வர்ணித்தார்கள். எப்படிப்பட்ட ஆறு தெரியுமா? நரகவாதிகளுக்கு நரகத்துடைய நெருப்புடைய அதாபை விட அந்த ஆற்றில் இருந்து வரக்கூடிய நாட்டத்தை தாங்க முடியாமல் வேதனைப்படுவார்கள். யுதி அஹ்லன்னார் சொல்லிவிட்டு ரசூலா சொன்னார்கள், வெளியத்துக்கு வருகிறேன், இந்த உலகத்தில் யாரு சாராயம் போதைப் பொருள் பாவித்து தௌபா இல்லாமல் இறந்து போவார்களோ அந்த 4 ஆற்றில் இருந்தும் இந்த உலகத்தில் எவ்வளவு பாவித்தானோ அவ்வளவு குடிப்பாட்டாமல் அல்லாஹ் அவனை விட மாட்டான். எல்லோரும் கருத்து கெடுக்க வேண்டும். இந்த உலகத்தை ஒரு கேள்விக்குறியாக ஆக்கி இருக்கக்கூடிய ஒரு பஞ்சமா பாதகம் போதை பொருள். அதனாலதான் நாளுக்கு நாள் அழிவுகள் உலகத்தில், நாளுக்கு நாள் அழிவுகள். கண்ணியத்துக்குரிய மேலான பெரியோர்களே, சகோதரர்களை, சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த பாவம் நடந்தால் ஃபல்யர்தகிபு இன்த ஸாலிக ரீஹன் ஹம்ரா, சூறாவளி புயல் காற்றை கொண்டு அந்த சமூகத்தை அழிப்போம், வெள்ளத்தை அனுப்பி அழிப்போம். மூன்றாவது ஒன்றை சொன்னார்கள், அவர்களுடைய உருக்களை குரங்கு பன்றிகளாக மாற்றி அல்லாஹ்வுடைய தண்டனை வரும். உலமாக்கள் முஹத்திஸீன்கள் விளக்கம் எழுதி போகிறார்கள், ரசூலுல்லாஹ்வுடைய துஆ பாதுகாத்தது. அவர்களுடைய முகத்தை அல்லாஹ் பன்றி குரங்குகளுடைய மூலமாக மாற்ற மாட்டான். ஆனால் இந்த பாவம் நடந்தால் அவர்களுடைய கல்புகளை குரங்கு பன்றியுடைய கல்பாக மாற்றுவான். எத்தனை சரித்திரங்கள்! பெத்த தாய் போதைப் பொருள் பாவிப்பதற்காக வேண்டி பணம் கொடுக்காத ஒரு காரணத்தினால் வயிற்றை வெட்டி பணம் எடுத்த சரித்திரம் நாட்டிலே பார்த்தோம். நாளுக்கு நாள் பார்க்கிறோமா இல்லையா? இதெல்லாம் இந்த ஹதீஸுடைய பிரதிபலிப்பு. எனவே கண்ணியமானவர்களே, எப்ப சமூகத்தில் இந்த போதைப் பொருள் தலைவிரித்து ஆடுமோ அந்த சமூகத்தை அல்லாஹ் அவனுடைய தண்டனையை கொண்டு தண்டிப்பான். 2வது. 3வது, கொடுங்கோல் ஆட்சியாளர்களுடைய கெடுபிடி. பிலஸ்தீன். கண்ணியத்துக்குரிய மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, மனிதாபிமானமாக நாம் யோசிக்கணும். நாளுக்கு நாள் நூற்றுக்கணக்கான குழந்தைகள் பட்டினியால் பஞ்சத்தால் மாய்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான பேர்களுடைய உயிர்கள் காவு கொள்ளப்பட்டு விட்டது. ஷஹாதத்துடைய அந்தஸ்தை அடைந்து கொண்டிருக்கிறார்கள். உலகத்தில் மனித நேயம் செத்துக் கொண்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, வமா பகிஸ கௌமுன் ஃபில் மிக்யாலி வல் மீசான் சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சமூகத்தில் இருக்கக்கூடிய வியாபாரிகள் எல்லாரும் சொல்ல வரவில்லை, நான் இருக்கிறார்கள். எப்ப சமூகத்தில் இருக்கக்கூடிய வியாபாரிகள் மோசடி செய்ய ஆரம்பிப்பார்களோ அந்த சமூகத்தை அல்லாஹ் 3 விதமான தண்டனைகளை கொண்டு தண்டிப்பான். இல்லா உஹிது பிஸ்ஸினீன், அந்த சமூகத்தை அல்லாஹ் பஞ்சத்தை கொண்டு வாட்டுவான். பட்டியல் போட்டு பாருங்கள், பஞ்சத்தை கொண்டு வாட்டப்படுகின்ற நாடுகளை, பிரதேசங்களை பஞ்சத்தை கொண்டு வாட்டுவான். 2வது சொன்னாங்க வஷித்தத்துல் முஅனா, வஷித்தத்தில் முஅனா, அத்தியாவசிய பொருட்களுடைய விலைவாசி உயர்ந்து கொண்டே போகும். உதாரணம் சொல்ல வேண்டுமா? இன்று உதாரணம் சொல்ல வேண்டுமா? இதற்கு கண்ணியமானவர்களே, செல்வந்தர்களுக்கு வேண்டுமானால் இது விளங்காமல் இருக்கலாம். கூலி வேலை செய்கிறவர்கள், நாள் சம்பளத்துக்கு வேலை செய்தவர்களுடைய குமுறுகளை கேட்டு பாருங்கள்.
வயிறு பத்துகிறது என்று சொல்வோமே. ஷுவைப் அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டத்துக்கு என்ன நடந்தது? அளவை நிறுவையில் மோசடி செய்தார்கள், வியாபாரத்தில் மோசடி செய்தார்கள், ஏழைகளுடைய வயிற்றை பத்த வைத்தார்கள். நாம் சொல்லுகிறோமே வயிறு பத்துகிறது. அதே நிலைமைக்கு ஏற்ற மாதிரி அல்லாஹ் அந்த சமூகத்தை நெருப்பு மலை பொழிய வைத்து எரித்து சாம்பலாக்கினான். சாதாரணமான பாவம் அல்ல வியாபாரத்தில மோசடி. அத்தியாவசிய பொருட்களுடைய விலைவாசி உயர்ந்து கொண்டே போகும். இதா அலிபல்லாஹு அலா உம்மத்தின் லம் யுன்சில் பிஹா அஸாப ஹஸ்ஸின் வலா மஸ். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அல்லாஹ் ஒரு சமூகத்தோட கோபமாக இருக்கிறான் என்றால் அந்த சமூகத்தை அவர்களுடைய உருக்களை மாற்றி பன்றி குரங்குகளாக அல்லாஹ்வுடைய அஸாபை இறக்க மாட்டான். என்ன சொன்னார்கள் தெரியுமா? வலாக்கின் கலத் அஸ்ஆருஹா வயுஹ்பஸு அன்ஹா அம்தாருஹா. என்ன செய்வான் தெரியுமா? அல்லாஹ் அந்த காலத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களுடைய விலைவாசியை கூட்டி விடுவான். தேவையான நேரத்தில் பெய்கின்ற மழையை அல்லாஹ் நிறுத்தி விடுவான். பார்க்கிறோமா இல்லையா? எந்த நேரத்தில் மழை தேவையோ அந்த நேரத்தில் மழை வராது. எந்த நேரத்தில் மழை தேவையில்லையோ அறுவடை செய்கின்ற அன்னை இன்ன இருக்கும் போது ஒரு வெள்ளம் வரும். வெள்ளாமைகளை அழித்து சின்னாபின்னமாக்கும். அரிசி வகைகளுடைய விலைகள் வருடா வருடம் இதை பார்த்துக் கொண்டிருக்கிறோமே. இது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். மூணாவது சொன்னார்கள், அந்த சமூகத்துக்கு அல்லாஹ் கெட்ட ஆட்சியாளர்களை சாட்டி விடுவான். ஸல்லல்லாஹு அலைஹி அதுபன், எதிரிகளை அல்லாஹ் அவர்களுக்கு சாட்டி விடுவான். எனவே கண்ணியத்துக்குரிய மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, இதுக்கு வியாபாரிகளும் ஒரு பங்குதாரிகள், எல்லோரும் அல்ல. சொன்னாங்க ரசூலுல்லாஹ், இந்த 3 விதமான சோதனைகளும் இன்று உலகத்தை ஆட்டி படைக்கிறதா? சமூகத்தில் இருக்கக்கூடிய வியாபாரிகள் தவறு செய்கிறார்கள், மோசடி செய்கிறார்கள். இதனால்தான் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா கடைசியாக சொன்னார்கள், இப்படிப்பட்ட சோதனையான கட்டங்களுக்கு நீங்கள் முகம் கொடுத்தால் லா தஸ்தகிலு பித்துஆஇ அலா முலூகிகும், உங்களுடைய ஆட்சியாளர்களை ஏசி பேசாதீர்கள், எந்த பிரயோஜனமும் கிடையாது. வலாக்கின் இஸ்தகிலு பித்துஆஇ வத்ததர்ருஇ இலல்லாஹ், மாற்றமாக செய்கின்ற பாவத்தை விடுங்கள், தௌபா செய்யுங்கள், ரப்பின் பக்கம் மீளுங்கள். இதுதான் தீர்வு. மற்ற அனைத்து எடுப்புகளும் இரண்டாவது. முதலாவது இந்த பாவத்தை விட வேண்டும், ரப்பின் பக்கம் திரும்ப வேண்டும். அப்பொழுதுதான் இந்த பூமிக்கு மேலால் விமோசனம் கிடைக்கும். எனவே கண்ணியத்துக்குரிய மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, குத்பாவுடைய சாராம்சம், இன்று சோதிக்கப்படுகிறோம். சோதனைகளை 3 தலைப்புகளுக்குள்ளே உள்ளடக்கலாம். 3 விதமான சோதனை. ஒன்று, நோயை கொண்டு சமூகம் வாட்டப்படுகிறது. இரண்டாவது, ரப்பின் புறத்திலிருந்து வரக்கூடிய சோதனைகளுக்கு சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறோம். மூன்றாவது, கொடுங்கோல் ஆட்சியார் உலகளாவிய ரீதியில் நசுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். இந்த 3க்கும் 3 விதமான பாவம் காரணம். நோய்க்கு சமூகத்தில் விபச்சாரம் தலைவிரித்து ஆடுகிறது. ரப்புடைய சோதனைகளுக்கு போதைப் பொருள் போன்ற பாவங்கள் கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கிறது. கெட்ட ஆட்சியாளர்களுடைய கெடுபிடி, சமூகத்தில் இருக்கக்கூடிய வியாபாரிகள் செய்கின்ற மோசடி. கண்ணியமானவர்களே, இவைகளை விட்டு ஒதுங்க வேண்டுமா, தப்ப வேண்டுமா, விமோசனத்தை பெற வேண்டுமா? இந்த 3 விதமான பாவங்களை விட்டு ஒதுங்க வேண்டும், ரப்பின் பக்கம் திரும்ப வேண்டும். அப்பொழுதுதான் இந்த சமூகத்தில் தலை நிமிர்ந்து வாழலாம். எனவே கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சிந்தனா சக்தியை தந்திருக்கிறான், புத்தியை தந்திருக்கிறான். எல்லாத்துக்கும் மேலாக தீனுல் இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான மார்க்கத்தை தந்திருக்கிறான். பயன்படுத்துவோம், சிந்தனையை ஆராய்ச்சி செய்வோம், வாழ்க்கையை மாற்றுவோம், ரப்புக்கு பொருத்தமாக வாழுவோம். அதன் மூலமாக இந்த உலகத்தில் தலை நிமிர்ந்து வாழ்வதற்குரிய வழியை நாம் செய்து கொள்வோம். அதற்குரிய தௌஃபீக்கை ரப்பு அல்லாஹ் எங்கள் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானாக. எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயா, எங்களை பெற்றவர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயா, நாம் பெற்றெடுத்தவர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயா. எங்களுக்கு கல்வி போதித்து இந்த நிலைமைக்கு உருவாக்கி ஆளாக்கி ஆசான்மார்கள், உஸ்தாதுமார்கள் அனைவர்களுடைய வாழ்க்கையிலே பறக்கச் செய்வாயா.
யா ரப்பே ரஹ்மான், யா அல்லாஹ், ஒரு பயங்கரமான ஒரு யுகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யா அல்லாஹ், ஒரு மோசமான உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாயனே, எங்கள் அனைவர்களையும் நீ பாதுகாத்து யா அல்லாஹ். எந்தெந்த பாவங்கள் நடப்பதினால் உன்னுடைய தண்டனை வரும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களோ அத்துணை பாவங்களும் பூமிக்கு மேலால் நடக்கிறது. யா அல்லாஹ், அந்த பாவங்களை விட்டு எங்களை பாதுகாத்திரியா அல்லாஹ். அந்த பாவங்கள்ல யார் யாரெல்லாம் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு தௌபாவுடைய பாக்கியத்தை நசீபாக்கி அவர்களையும் மனித புனிதர்களாக ஆக்கிறியா அல்லாஹ். அந்த பாவங்களை மௌத்து வரைக்கும் எங்கட பரம்பரையில யாரும் பீடிக்காமல் பாதுகாத்திரியா அல்லாஹ். பாவத்துடைய அசராத் பயங்கரமானது. நாயனே, யா ரப்பே ரஹ்மான், யா அல்லாஹ், எந்த சோதனைகளை விட்டு தப்புவதற்கு எந்த பாவத்தை விட வேண்டுமோ அதை விளங்கி அந்த பாவத்தில் இருந்து ஒதுங்கக்கூடிய பாக்கியத்தை எங்கள் சமூகத்துக்கு நசீபாக்கியா அல்லாஹ். யா ரப்பே ரஹ்மான், யா அல்லாஹ், எங்கள் அனைவர்களையும் பொருந்திக் கொள்வாயாக. விசேஷமாக இஸ்லாத்தை முஸ்லிம்களையும் பாதுகாப்பாயா. எங்கெங்கெல்லாம் இஸ்லாத்துக்கும் முஸ்லிம்களுக்கு அநியாயம் நடக்கிறதோ நாயனே, அங்கெல்லாம் உன்னுடைய உதவி கரங்களை நீட்டிடுவாயாக. விசேஷமாக அந்த பிலஸ்தீன் மக்களை பாதுகாப்பாயாக. நாளுக்கு நாள் கஷ்டப்படுகிறார்கள் யா அல்லாஹ், சித்திரவதை செய்யப்படுகிறார்கள் யா அல்லாஹ், உயிர்கள் பறிபோய் கொண்டிருக்கிறது யா அல்லாஹ், சாப்பிடுவதற்கு ஒரு நேர சாப்பாடு இல்லாமல் தவிக்கிறார்கள் யா அல்லாஹ், ஒட்டு துணி மாற்றுவதற்கு ஒரு உடுப்பில்லாமல் திண்டாடுகிறார்கள் நாயனே, குடிப்பதற்கு தண்ணீர் கிடையாது யா அல்லாஹ், தங்குவதற்கு வீடு கிடையாது யா அல்லாஹ், தொழுவதற்கு மஸ்ஜிதுகள் கூட சில ஊர்களில் கிடையாது யா அல்லாஹ். நீ உதவி செஞ்சிரியா அல்லாஹ், நீ அவர்களை பாதுகாத்திரியா அல்லாஹ், வெற்றியின் வாசலை அவர்களுக்கு திறந்து கொடுத்திரியா அல்லாஹ். கடைசியாக கொண்ட கேட்கிறோம் நாயனே, இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற நேரத்தில் எங்கள் அனைவர்களுடைய நாக்கில் இருந்து வெளியாகுகின்ற கடைசி வார்த்தை தூய கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற வார்த்தையை வெளியாக்கிறியா அல்லாஹ். இந்த கண்மாணிக்கங்களுக்கு காட்டுகின்ற கடைசி காட்சியை, சொர்க்கத்துடைய இன்பத்தை காட்டி 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 சிரித்து சிரித்து அந்த மௌத்துக்கு முகம் கொடுக்கக்கூடிய பாக்கியமான மௌத்தை மாத்திரம் எங்கட முழு பரம்பரைக்கும் நசீபாக்குவாயாக. துஆக்களை ஏற்றுக்கொள்வாயாக. வஆகிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்